அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக. ஆன்மீகம் என்பது அறிவுதான், அறிவுதான் ஆன்மீகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாத்தையுமே ஆன்மீக ரீதியாகவே பார்க்கறது, ஆன்மீகமாகவே பேசுறது, அதுவும் இந்த வயசுல பேசுறது அப்படின்னு எல்லாம் சில கேள்விகள் வந்தது. ஆன்மீகம் என்பது வயதிற்கு அப்பாற்பட்டது. ஆன்மீகம் என்பது உணர்தல், ஆன்மீகம் என்பது புரிதல், ஆன்மீகம் என்பது அறிவு. நாம் இறையை நம்பாமல் இருக்கலாம், இறையை பற்றிய தேடல் நம்மிடம் இல்லாமல் இருக்கலாம், இறையை சிந்திக்காமல் நாம் இருக்கலாம். ஆனால் நம்மை இறை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. அதை உணர்கிற வரையில் அந்த இறை நம்மை விடாது. என்ன கூட ஒரு 2-3 தலைமுறையோ இல்லை 4-5 தலைமுறையோ ஆகலாம் அந்த இடத்துக்கு போய் சேருவதற்கு. ஆனால் நிச்சயம் போய் சேரணும். எப்படி பிறந்தவங்க எல்லாம் இறந்து போகிறாங்களோ, இறந்தவங்களாம் மீண்டும் பிறப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை, வினைப்பதிவுகள் இருந்தால். ஆக அந்த இறையை உணராதவரை இந்த பிறவி நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதும் என்னுடைய நம்பிக்கை அல்ல, உணர்வு. ஒரு சிறு கதை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி, முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்சிருக்க அப்படின்னு சொல்லுவோம். முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. முடியும். இது ஒரு பேராசிரியர் சொன்ன ஒரு கதை. அவங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு பேராசிரியர் சொன்ன கதை. ஒருத்தர் ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு நபர் எதிர் வீட்டில் ஒரு அழகான பூசணிக்காய் செடி, பூசணிக்காய் நல்லா பழுத்து ரொம்ப அழகாக இருந்தது. யாரும் பார்க்குறாங்களா, அங்கே இங்கே பார்த்தார், யாரும் இல்லை. அதை திருடிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டார். முடிஞ்சு போச்சு. அதை தூரத்தில் இருந்த ஒரு பாட்டி பார்த்துடுச்சு, ஊர் முழுக்க சொல்லிடு. அவர் இருக்கிற வரைக்கும் பூசணிக்காய் திருடன் அப்படின்னு சொல்லிச்சு. அவர் போயிட்டாரு. அவருக்கு பையங்க வந்தாங்க, அவருக்கு பொண்ணுங்க வந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. 2-3 தலைமுறை போச்சு. 3வது தலைமுறை வந்து 4வது தலைமுறை வந்தது. அவன் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தான். அவன் ரோட்டில் நடந்து போனப்போ அது யார் அப்படின்னு கேட்டாங்களாம். ஒரு வயசான பாட்டி. அதுக்கு இன்னொரு வயசான பாட்டி சொல்லிச்சான், அதான் அந்த பூசணிக்காயை திருடினானே அவன் குடும்பத்தில் உள்ளவன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆக தலைமுறை மாறினாலும் கூட அந்த ஒரே ஒரு பூசணிக்காயே தெரியாமல் மனுஷன் திருடிறார். அந்த பழி சொல் போகவே இல்லை. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இனிமேல் இந்த ஊரில் தானே நம்ம குப்பை கொட்டணும், வாழ்ந்தாகணும், நம்மளை இப்படியே சொல்லுவாங்களே, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு சாமியார்கிட்ட போய், ஒரு குருஜிட்ட போய் கேட்டாராம். சாமி, நான் என்ன பண்ணட்டும், இப்படியே சொல்கிறாங்களே இந்த உலகம், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் யாருக்கும் தெரியாமல் ஒரு பேனாவோ பென்சிலோ கூட திருடினது கிடையாது, ஆனால் எப்போவோ யாரோ செஞ்ச தப்பு என்ன சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த சாமியார் சொன்னாரா, எப்போவோ யாரோ கிடையாதுப்பா, அவருடைய உயிரிலேருந்து வந்த ஒரு உயிர் தான் நீ. அவருக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நீ நினைக்கலாம், ஆனால் அவரும் நீயும் ஒன்று தான். அவருடைய வழியில் வந்தவன். உனக்கு வந்து அந்த இடைவெளி தெரியும் இல்லையா? அவருடைய உயிரணு தான் உன்னுடைய அப்பாவாக இருக்கலாம், உன்னுடைய தாத்தாவாக இருக்கலாம், அந்த உயிரணு தான் உன்னோட அப்பாவாக இருக்கலாம், அந்த உயிரணு தான் நீ. அவரும் நீயும் வேறு வேறு கிடையாது. சரி, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது, நான் வேணா ஒரு வழி சொல்கிறேனே, தினம் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போட்டால் சரியாயிடுமா? உனக்கு வசதி இருந்தால் போடு, என்னால் 100 பேருக்கு கூட போட முடியும், நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான். தினம் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கிறான். ஒரு 10-15 நாள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த வழியாக வந்த ஒரு நபர் வந்து இவன் பேரை சொல்லி, இவன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டான். அவன் வந்து தூரத்தில் இருந்து அதை கவனிச்சிட்டான். இந்த பாட்டி என்ன சொல்ல போகுது, பூசணிக்காய் திருநவன் வீடு தானே அந்த இருக்குன்னு சொல்ல போது, நம்ம மான மரியாதையெல்லாம் போக போகுது அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் அந்த பாட்டி சொல்லிச்சான், அதான் தங்கமான புள்ள, வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் தினம் 50-100 பேருக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கான். அவனை மாதிரி ஒரு பிள்ளையை பார்க்கவே முடியாது. தினம் சோறு போடுற சாமி அவன். நான் கூட இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், நீயும் போய் சாப்பிடு, அந்த அருக்கு வீடு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த முழு பூசணிக்காயை இவன் சோத்துல மறைச்சிட்டானான். இதுதான் பழமொழியாக வந்ததான். இப்படி தான் அந்த பேராசிரியர் கதை சொன்னாங்க. கதையாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப அழகானது. நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு நம்மளை துரத்திட்டே இருக்கும். அந்த தவறு மறையணும்னா என்ன பண்ணணும்னா, அதை விட பன்மடங்கான நல்லதை நாம் செய்யணும். நல்லவங்கிற பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம், கெட்டவங்கிற பேரை ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, கெட்டவன் பேர் வாங்குறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி நல்லவன் பேர் வாங்குறதும் கூட ஈஸி தான். நம்ம நினச்சிட்டா போதும், நல்லவனாக நாம் இருக்கணுங்கிறத நம்ம நினச்சிட்டா போதும். நம்மளால் முடிஞ்ச உதவி, பெரும் பெரும் உதவிக்கு தான் நம்ம செய்யணும்னு இல்லையே. ஒரு எறும்புக்கு கூட சாப்பாடு போடலாமே. அன்னதானம் என்பது ஒரு கைக்குத்து அரிசியை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போட்டுட்டு வாங்க, கோடிக்கணக்கான எறும்புகள் சாப்பிடும் அப்படின்னு ஒரு மகான் எனக்கு சொன்னது. ஆக அங்கே போய், அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத, ஏன்னா ஆள் இருந்தால் ஒன்று நாம் எறும்பை மிதித்து கொண்டுடுவோம், நம்ம மிதிச்சதுனால எறும்பு நம்மளை கடிக்கும், எதுக்கு இது? அதனால ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போய் அரிசியை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஆத்மார்த்தமான உணர்வு பூர்வமான வாழ்வியல் நம்முடைய தமிழர்களுடையது.
நாம் எதையோ தொலைச்சிட்டு எதையோ தேடுறோம் இல்லையா? சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.